ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்ற மாதிரி 5 விதமான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபிஸ் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி. அதுவும் பால் கொழுக்கட்டை டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. இது கூட நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இமீடியட்டாக குயிக்காக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல பூ மாதிரி இருக்கும். இப்போ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக நம்ம சங்குப்பூ வச்சு பண்ணக்கூடிய ஒரு பூர்ணம் கொழுக்கட்டை. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். அப்புறமா ராகி மாவு வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பூர்ணம் கொழுக்கட்டை. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பண்ணும்போது பார்க்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால குழந்தைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பூர்ணம் கொழுக்கட்டை. இதுவும் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. அதே சமயம் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். இந்த எல்லா கொழுக்கட்டைகளுமே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் தாராளமாக ஸ்நாக்ஸாக கூட பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கடைசியாக வந்து நம்ம நார்மலாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணக்கூடிய பூர்ணம் கொழுக்கட்டை. இதுவும் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பூர்ணமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம பாசிப்பருப்பெல்லாம் வறுத்து அதை வேக வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இன்றைக்கி நாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அயன், கால்சியம் எல்லாமே அதிகமாக நிறைஞ்சிருக்கும். ராகி மாவில் ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டீக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய நார்மல் கொழுக்கட்டைங்களை காட்டிலும் இது வந்து ரொம்பவே டேஸ்டி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லத்து கூடவே ஒரு 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சதும் இதில் 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட ஒரு 10 போல் முந்திரி எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பம்கின் சீட், இது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்க்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல வாசனையாக ஃப்ளேவராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து தேங்காய் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா பிசு பதம் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி குக் பண்ணும்போது இந்த தேங்காய் வந்து வெல்லத்தில் நல்லா குக் ஆயிரும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கத்துலேயும் நல்லா படும். இப்போ சூடான தண்ணி வந்து சரியாக 1/2 கப்பு நம்ம வந்து சேர்க்கணும். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுங்க. நம்மளால் கையால் பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ராகி வரமாவு கூட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு இனிமேல் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் கையிலே உருட்டி கொழுக்கட்டை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு உள்ள பூரணம் வச்சு நீங்கள் மடித்து அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரும். நான் வந்து இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மோல்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக ஹோல் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து நம்ம பூரணம் வச்சு நம்ம ஃபுல்லாகவே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு மட்டும் மேலே வச்சு இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பூரணம் உள்ளே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம வேக வைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் வெளியே போயிடாமல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு
நம்ம வந்து திருப்பி தட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இலகி வரும். ஃபஸ்ட்டு இந்த மோல்டு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ போட்டு எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வைங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மோல்டில் நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப பார்க்குறதுக்கும் யூனிக்காக சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணுற டைமும் நம்மளுக்கு குறைவாக இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதே மாதிரி இதை ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சூடு தண்ணி விட்டு தான் மாவு வந்து பிசைஞ்சிருப்போம். அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாலே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. வெந்ததுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூரணத்தோட நம்ம வெளியில் இருக்கக்கூடிய இந்த ராகி மாவு அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் கொழுக்கட்டைங்களை செஞ்சு சாப்பிட்றத விட இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இமீடியட்டாக குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி மாவு தான். இது வந்து 2 கப்பு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூடான தண்ணி தான் சேர்க்கணும். வார்மான வாட்டர் இல்லை கூல் வாட்டர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்ல கொதிக்க சூடாக இருக்கக்கூடிய தண்ணி 1/2 கப்பு நம்ம வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 கப்பு கூட தண்ணி, இதுவும் நல்ல சூடான தண்ணி தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப மாவு எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போமோ அதே பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு பிசைஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும். நம்ம இந்த டைமில் பிசைய முடியாது. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருங்க மூடி போட்டு. அதை ஆற வச்சு அந்த டைமில் நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வந்து இது வறுபடணும். அப்போ தான் இது வந்து சட்டுன்னு கெட்டு போகாது. நம்ம ஒரு 2 டேஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு எது வேணால் போட்டுக்கலாம். சுகர் கூட போடலாம். ஆனால் வந்து நம்ம லிமிட்டடாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கப்பு. இது வந்து ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும் சுகர். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஜூஸியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சுக்கு பொடி கூட போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்படி அப்படின்னா இந்த வெல்லத்திலே அதாவது இந்த நாட்டு சர்க்கரையிலே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நல்லா வேகணும். அது வெந்து நல்லா பிசு பிசுன்னு பதம் வரணும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நம்ம ஆற வச்சுருந்த அந்த அரிசி மாவை இனிமேல் கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏன் மூடி போட்டு ஆற வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ கை வச்சு இடியாப்ப மாவுக்கு நம்ம எந்த மாதிரி பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாகிருச்சு மாவு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொழுக்கட்டை நீங்கள் ரெடி பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எடுத்துக்கோங்க. கையில் அப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா பாலை வந்து நம்ம பிடிச்சு எடுத்துடலாம். அப்போ பார்க்க ரொம்ப வெளிப்பக்கம் ஷைனிங்காகவும் அதே மாதிரி மாவு ரெடி பண்ணும்போது கையில் ஒட்டாமலும் இருக்கும். இப்போ வந்து மாவு கையில் இந்த மாதிரி எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். தட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மொத்தமாகவே எல்லா எட்ஜஸையும் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடலாம். பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிடலாம். இதுக்காக தான் நம்ம கையில் எண்ணெய் சேர்த்துருக்குது. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது எந்த ஒரு கிராக்கஸோ இல்லை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி உருண்டைகள் இந்த மாதிரி உருட்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா மாவு வச்சு லேசாக அப்படியே மேனேஜ் பண்ணிடுங்க. அது சூப்பராக இதாயிரும். இப்போ வந்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டும் போது தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் கூட அப்ளை பண்ணி நல்லா வந்து நம்ம உருட்டி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து நம்ம வந்து இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சமாக மாவு கையில் எடுக்கணும். எடுத்துகிட்டு நல்லா தட்டி தேய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி சப்பாத்தி கட்டை வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ உள்ளே வந்து நம்ம பூரணம் வச்சு இதே மாதிரி நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1, 2 பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் வந்து கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணி நல்லா உருட்ட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சூப்பராக நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி கொழுக்கட்டை வந்து ராகி மாவுலேயும் பண்ணியிருக்கேன். அது வந்து மோல்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் செக் பண்ணலை அப்படின்னா பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீமரில் கொஞ்சமாக இந்த மாதிரி வாழை இலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். வேகிறதுக்கு டைமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டைகளெல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டைங்க வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டு இல்லாமல் ரொம்ப சூப்பராக வீட்டிலே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பூரணம் கொழுக்கட்டை. அதுவும் ப்ளூ கலரில் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி சங்குப்பூ வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சங்குப்பூவில் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதிகமான உடம்புக்கு தேவையான அதிகமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தேவையான அதிகமான பவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பயன்படுத்தலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 40லேருந்து 50 போல் சங்குப்பூ, நல்லா ஃப்ரெஷ்ஷான பூ, நீங்கள் வந்து கொஞ்சம் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாம் உள்ளே போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து 1லேருந்து 1.5 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நல்ல ப்ளூ கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பிங்க் கலரில் மாறிடும். ஸோ தண்ணி காய்ச்சி இதை வடிகட்டி நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடாக்கி வச்சுருந்தோம்ல, அந்த கொதிக்க சூடாக இருக்கணும். அந்த தண்ணி வந்து சரியாக 1.5 கப் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி கூட குறைய தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வர மாவு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது, மாவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சூடு தண்ணி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூனும் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சூடு கைப்பு இருக்கிறதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடியாப்ப மாவு பதத்தை விட கொஞ்சம் கூட லூஸாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் நம்மளுக்கு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு கொழுக்கட்டைகள் தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு மாவு வந்து தனித்தனியாக நம்ம ஈவனாக இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி மாற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு நேந்திரன் வாழைப்பழம், இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதை போட்டுக்கலாம்.
வாழைப்பழம் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாழைப்பழம் சேர்த்து நல்லா வந்து இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 10 போல் ட்ரை கிரேப்ஸ் இவ்வளவும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த நட்ஸும் பனானாவும் பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா துருவின தேங்காய், இது வந்து 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு முழு தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம், பனங்கற்கண்டு, அப்புறமா கருப்பட்டி, ப்ரௌன் சுகர் எது வேணால் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது போட்டுட்டு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாட்டு சக்கரையிலே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நல்லா குக் ஆகணும். இது வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற பதம் வரும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா பிசு பிசு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம வந்து தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவு வந்து எத்தனை உருண்டைகள் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கையில் வந்து பூரணத்தோட அந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாலித்தீன் கவரோ இல்லை அப்படின்னா வாழை இலை எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டையை எடுத்து வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி வச்சுட்டு லேசாக ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தட்டு எடுத்து லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணி முடிக்க முடியும். இதுவே கையில் கூட எப்படி நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு மாம்பழம் வச்சு இதே மாதிரி பூரணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம், நார்மல் ரைஸ் ஃப்ளாரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஷைனிங்காக, ரொம்பவே பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இது ஆயிலில் லேசாக டிப் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதுனால ஆயில் கையில் பட்டு நம்ம அந்த மாவில் இருக்கும்போது லேசாக ஷைனிங்கோடு இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி லேசாக ஒரு பவுலோ ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். உள்ளே வந்து பூர்ணம் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு வாழை இலை போட்டு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையுமே நம்ம உள்ளே வச்சுட்டு சரியாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உடனடியாக நல்ல சூடாகவும் நீங்கள் சாப்பிடலாம், அதே சமயம் கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பூர்ணம் கொழுக்கட்டையை பொறுத்தவரை நீங்கள் 2 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பழம் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் வந்து நேந்திரன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தோலெல்லாம் நம்ம உரிச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நேந்திரன் வாழைப்பழம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பனானா வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக க்யூப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இதை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சின்ன சின்னதாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபோக் வச்சு மசிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நேந்திரன் வாழைக்காய் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதே மாதிரி நான் 3 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு ஸ்நாக் ரெசிபியை பொறுத்தவரை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைப்பழம், அது எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பனானா எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருந்த தேங்காய் இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் சேர்த்து நம்ம இந்த ஸ்நாக் பண்ணும்போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நார்மலாக வறுத்த ரவை தான். இது கூட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இவ்வளோ போட்டு நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரவையை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல பூ மாதிரி நம்மளுக்கு ரவையெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ரவையை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல பசை மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பால் வந்து நம்ம 1 கப் அளவு பால் சேர்க்குறோம். 1/2 கப்பில் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, அப்புறமா ப்ரௌன் சுகர் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டேட்ஸை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்க்கலாம். இனிப்புக்காக அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா இதில் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பனானா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணலை. நம்ம பனானாவில் இருக்கக்கூடிய அந்த கலரே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணால் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 20 போல் முந்திரி, 20 போல் பிளாக் ட்ரை கிரேப்ஸு, அப்புறமா நார்மல் ட்ரை கிரேப்ஸ் ஒரு 20 போல் நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது சேர்க்கும்போது எடையாக குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை நல்லா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பிடிக்கணும். நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் வரும். இது இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது வெளிப்பக்கம் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல லட்டு மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். இந்த நட்ஸ் வந்து இந்த மாதிரி முழுசாக போடாமல் நீங்கள் வந்து சாப் பண்ணி அதுக்கப்புறமா கூட ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு நல்ல உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்யிலே கூட மொத்தமாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெளிப்பக்கம் மொத்தமே கோட்டாகி வரது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், அதாவது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அப்போ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து கோல்டன் கலர் வரது வரைக்கும் திருப்பி வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இந்த ஒரு ஸ்நாக் ரெசிபியை பொறுத்தவரை நீங்கள் 1 2ன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளிப்பக்கமும் நல்ல கரஞ்சியாக உள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பனானா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமுமே திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமுமே கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சி ஆயிடுச்சு, கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அதிகமாக நம்மளுக்கு இதில் எண்ணெயும் தேவைப்படாது, நெய்யும் தேவைப்படாது. குறைவான நெய்யிலே வந்து நம்ம சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ஈவினிங் டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு பண்ணக்கூடிய பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து தேங்காய் பால் வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை யார் வேணால் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா கேழ்வரகுல அதிகமான அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு போல் நல்ல துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ஜாருக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் வந்து ஒரு முழு தேங்காவை கூட நல்லா துருவி எடுத்து அதுலேருந்து கூட கெட்டியான பாலாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 போல் ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து இப்போ நம்ம பால் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த பேஸ்ட்டை அப்படியே போட்டு நல்லா வந்து பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது அதிகமாக நம்மளுக்கு நல்ல திக்கான பால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேட்ச் எல்லாம் நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே தேங்காய் கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா தேங்காய் பாலை பிழிஞ்சி கூட எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் சரியாக 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணும் அப்படின்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியாக சேர்க்கணும். அதாவது நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கணும். சரியா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்க்கும்போது நல்லா கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு சூடாக இருக்கும். ஸோ கை வந்து போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் வர மாவு ராகி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூடான தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ அதுக்காக தான். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நான் பால் மாதிரி எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி உருட்டி உருண்டைகளாக எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் வேண்டாம் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து பிடிச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரவுண்டாக பிடிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லா பாலுமே பிடிச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கோம்ல ராகி உருண்டைகள், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணியோட லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இதுவே போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு மாவு வந்து உடஞ்சி போகாது. அதாவது இந்த உருண்டைகளாக நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாவு வந்து உடஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த உருண்டைகளை போட்டுட்டிங்க அப்படின்னாலும் மாவாக கரைய ஆரம்பிக்கும்.
ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அதே சமயம் நம்ம மாவை உள்ளே போடும்போதும் தண்ணி வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு 2வதாக தேவைப்படும், கொஞ்சம் நம்ம கொழுக்கட்டைகளை கெட்டிப்படுத்துறதுக்காக. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதில் வந்து 1 கப் அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்கலாம். இது போடும்போது நல்ல வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. சளி, இருமல் எல்லாமே எது இருந்தாலும் சரி, இது நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வராது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம்ல அந்த ராகி மாவு, அந்த ஒரு பேஸ்ட்டையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். இப்போ கடைசியாக நம்ம ஆல்ரெடி மிச்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து இனிப்பு ஒரு சரியான அளவு இருக்கும். இதுவே அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1லேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் போடலாம். வெல்லம் போடுறீங்கன்னா கல் மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை பனங்கற்கண்டு, அதையும் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கருப்பட்டி இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து இதில் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக நல்ல டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து பால் கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிரும். இது உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அதே சமயம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டை, இதுவும் மாம்பழம் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த ஒரு பூர்ண கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்மளுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பழுத்த மாம்பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளிப்பில்லாத மாம்பழமாக எடுத்துக்கணும். இப்போ இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக மாற்றி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை மாற்றி வச்சுட்டு ஒரு இடிகல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடர்லாம் பண்ணக்கூடாது. லேசாக 1, 2 உடப்பட்டு கிடைக்கணும். அப்போ தான் அந்த பூரணத்துக்கு நம்ம இது சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொடிச்ச அரிசி மாவு தான். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மேங்கோ பேஸ்ட், இது கூட நான் 1 கப்பு கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாவில் எந்த ஒரு கட்டிகளும் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு டோ வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வரும். ஸோ ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கோ ஃபோக்கோ இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதோட டேஸ்ட்டும் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலரும் சேர்க்காமல் அந்த மேங்கோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லோ கலரே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பார்த்தாலே குழந்தைங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா வந்து ஹீட் பண்ணி கடாயில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் எல்லாம் வைக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம இடியாப்ப மாவெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இனிமேல் இதை அப்படியே நம்ம வந்து ஆற வைக்கணும். ஒரு மூடி போட்டு ஆற வைங்க, இல்லை அப்படின்னா மேலே நல்லா ட்ரை ஆயிரும். இப்போது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது ஆறுற அந்த கேப்பில் நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்க்கும்போது இந்த பூரணம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. தேங்காய் இருக்கிறதுனால தான் இது கெட்டு போகிறது. தேங்காவை ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கெட்டு போகாது. ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போடலாம், ப்ரௌன் சுகர் போடலாம், நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த பொட்டுக்கடலை மிக்ஸை, அதையும் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு பூரணம் பொறுத்தவரை. நம்ம பொட்டுக்கடலை போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சூப்பராக பர்ஃபெக்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுலேருந்து தேவையான சைஸுக்கு நீங்கள் வந்து பால்ஸாக எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக பால்ஸாக எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு பாலித்தீன் கவர் இதுக்கு மேலே வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் பண்ண போகிறோம். கை வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே இன்னொரு கவர் போட்டு லேசாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஈக்குவலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பூரணத்தை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால்ஸாக குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு பூர்ண கொழுக்கட்டை போட்டிருப்பேன். அது வந்து நம்ம கையில் எப்படி ரெடி பண்ணி போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் எக்ஸஸ் ஆகிருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிச்சத்தை கை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. நம்ம லேசாக எண்ணெய் தொட்டு ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல பாலிஷாக நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பால்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 50 செகண்டுக்குள்ளேயெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ எல்லா பால்ஸையும் நம்ம இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. சூப்பராக வெந்து வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் பூர்ண கொழுக்கட்டைங்களை காட்டிலும் நம்ம இதில் மேங்கோ எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த வாட்டி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.